MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நீங்கள் மற்றதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க, நாங்கள் இந்த தடவை உங்களை இது பண்ண மாட்டோம், ராஜ்யசபா கண்டிப்பாக நான் கொடுத்துட்றோம், நீங்கள் வாங்கினப்ப அந்த அம்மா பயன்படுத்தின வார்த்தைகள் டெல்லி வரைக்கும் போயிருக்குது. என்ன அப்படின்னா, மோடி வந்தால் எனக்கு என்ன, தேமுதிகவுக்கு என்டிஏ டோஸ் க்ளோஸ். காங்கிரஸோடைய நப்பாசை எதனால் இங்கே ஒரு சில பேர் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்ங்கிறத விட கேரளாவில் பாண்டிச்சேரியில் விஜயால் பலன் ஜாஸ்தி. சிபிஐ வழக்கில் இக்கட்டான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. விஜய் திடீர்னு எப்போ வேணாலும் பிஜேபி போயிடுவான்னு இருக்கிறது நம்மளுக்கே சோர்ஸ் இருக்கப்ப ராகுல் காந்திக்கோ காங்கிரஸுக்கோ சோர்ஸ் இல்லாமல் இருக்காது. இவரை நம்பி இருக்கிறதையும் அரசனை நம்பி புருஷனை விட்ட கிடையாது. திமுக விட்டுட்டு வந்துட்டு விஜய் விட்டுட்டு போயிட்டா நம்ம நடுத்தரில் நிற்கணுமே அப்படிங்கிறதுனால அவங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. 24 நாளைக்கு டிஎம்கே வர்சஸ் அண்ணாமலைங்கிற மாதிரி தான் ஒரு சினாரி வருது. ஏன்னா அவருடைய பேச்சு, மீடியாவுடைய வெளிச்சங்கள், இது எல்லாமே அந்த பார்வையில இருந்தப்ப இவரை தான் மாற்றாக நினைத்தார். இவர் ஏன் அண்ணாமலை குருமானாரு அப்படின்னால அது எடப்பாடியோட ஆப்ஷன்ஸ் தான். 2026 விஜய் வந்து தாவேகாவா விஜயான்னு சொல்ற டிஎம்கேவான்னு சொல்ற அளவுக்கு அவர் ஏன் பூம் ஆகிறாருன்னா அப்பயும் எடப்பாடியோட ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு அந்த நீங்க ஒரு பெரிய வேக்கன்ட் ஸ்பேஸை விட்டு வச்சிருக்கிறீங்க, அதுல நாளைக்கு வந்து அவங்க நாளைக்கு நான் தான் அப்படிங்கிற வளர்றதுக்கு உண்டான களத்தை எடப்பாடியே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உதயநிதியை தானே மேடையில பேசுறாரு, நீங்களே பொதுச் செயலாளரா இருங்க, இன்னைக்கு இல்ல 200 வருஷம் ஆனாலும் இருங்க, வேற யாரையும் விட்டுறாதனா. அப்ப எவ்வளவு பலவீன தலைவராக உங்களை ஆளுங்கட்சியினர் பார்க்கனாங்க. இதுக்கு முன்னாடியுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. அதிமுக உறுப்பினர்கள் உண்மையிலே தேர்ந்தெடுத்த ஒரு பொதுச் செயலாளராக்குனாங்களா? கிடையாது. எல்லாமே நீங்க கவர்மெண்ட் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு நீங்க ஒரு ஃபேஸை புதுசா கொண்டுட்டு வந்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதை ஏற்க மக்கள் மறுக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு பெரிய ஸ்டேச்சர் லீடர் கிடையாது. இப்ப விஜய் மாதிரி ஒரு வெல் நோன் ஃபிகரோ இல்ல பெரிய கிரௌடு புல்லரோ கிடையாது. அவரை எதிர்த்து நிக்கிறப்பயே எடப்பாடி 7 இடத்துல டெபாசிட் போகுது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரையே சமாளிக்க முடியாத நிலையில் இன்னைக்கு விஜயை அண்ணாமலையை விட 4 மடங்கு இல்ல 400 மடங்கு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு கிரௌடு புல்லர் விஜய் நிக்கிறப்ப எப்படி உங்களே மக்கள் சூஸ் பண்ணுவாங்க சார்? உங்க பேலட் பாக்ஸ்ல இருக்கிறப்ப அமுக்கிறப்ப உங்க மூஞ்சி நினைவுக்கு வருமா வராதா? அப்ப உங்களுக்கு அமுக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கானா? இதுதான் கேள்வி. அப்ப ஃபேஸ் வேல்யூ தான் தீர்மானிக்கணும். விஜய் அவர்களுக்கு நல்ல ஃபேஸ் வேல்யூ இல்ல சார், டக்குன்னு நினைவு வரப்ப கூட வேணாம் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்கிறேன் நானு. ஒரு சில பேர் அதிமுகவை தேர்ந்தெடுப்பதற்கு கூட ரெட்டலைங்கிற சின்னத்துக்காக தான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர எடப்பாடியை யாரும் மனப்பூர்வமாக ஒரு தலைவராகவோ இல்ல என் மாநிலத்தை ஆளக்கூடிய தகுதி உள்ள ஒரு முதலமைச்சராகவோ பார்க்கலங்கிறது தான் என் பாயிண்ட். அண்ணாமலையை பார்க்கறேன். அவங்களுடைய ஆட்சி இதெல்லாம் கடந்து கூட வெறுமனே இரட்டை இலைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, சிம்பிள் தான் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, அப்ப நாங்க விசில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்க எல்லா பக்கம் கொண்டு சேர்த்துட்டோம் 2 மணி நேரத்துல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றது தான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா பண்ணுவோம். நான் அதான் சொல்றேன், விஜய் தான் உங்களுக்கு மைனஸை தேடி தர போறாருங்கிறேன். விஜய் அவர்கள் மைனஸை தேடி தர போறாரு. அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கா திமுக கூட்டணிக்கா? சீமானுக்கு 8% கொடுக்குற மாதிரி அந்த எப்படி அந்த எதிர்ப்பு வாக்காளர்கள் திராவிட கட்சிகளை விரும்பாதவர்கள் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதோ அதை விஜய் நோக்கி பயணிப்பாரே தவிர டிஎம்கேவுக்கு அடி உழுங்க, ஆனா அதை விட அதிகமா ஏடிஎம்கேவுக்கு உழுங்கிறது தான் என்னோட. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என் கணக்குப்படி 2-3% இறங்கும், அடி விழும். 2-3 இறங்கும். நாம் தமிழர் கட்சி ஒரு 6% வரைக்கும் வருவாங்க. 2-3 மொத்தமாவே 2-3 தான் வரும். பெரிய அடி உளும் நாம் தமிழர் கட்சிக்கு. அதை உணர்ந்ததுனாலதான் அவர் வந்து விஜய் அவரோ அவர் கட்சியை சார்ந்தவர்களோ விஜயை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ 26க்கு பிறகு நாம் தமிழருடைய பயணம் எப்படி இருக்கு? ஈசிஆரில் இருந்து இன்னும் மகாபலிபுரம் வரைக்கும் இருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு திருச்சி சூர்யா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புறம் திமுக கூட்டணி, இன்னொரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகள் இருக்கு. இன்னும் வெளியிருக்கிறவர்கள், அதாவது தேமுதிக இன்னும் முடிவு அறிவிக்காம இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடு அப்படின்றது தெரியல. இந்த அளவுல இந்த கூட்டணி அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது பாக்குறீங்க சார்? 4 முனை போட்டியா தான் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மோடியோடைய மேடையில் விஜய் ஏறல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவர் வந்து இவங்க ஒருத்தவங்க தான் மிரட்டினது, இவ்வளவு அச்சுறுத்தல்கள் கொடுத்தது தாங்கிட்ட வரணும்னு. அதுக்கு அவர் அடிப்பணி இல்லைங்கிறது இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் காட்டிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஒரு வேலை இதுக்கப்புறம் அவர் வந்தா என்ன அப்படிங்கிறப்ப, அமித்ஷா அந்த மேடையில எல்லாம் கவனிச்சிங்களா? இவர் பாஸ், அவர் சூப்பர் பாஸ், அவர் என்ன சொல்றாரோ இவர் எக்ஸிக்யூட் பண்ணி அங்க ஷோ பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் மோடி இவர்கிட்ட சொன்னது
ஜனவரி 23 கூட்டணிலாம் யார் யார் அட்டண்டன்ஸ் போட்டு இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களை ரோட்ல நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டணும்னப்ப இதில் ஏறாத யாரும் இதற்கு மேல் என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரமாட்டாங்க. தேமுதிகவும் வாய்ப்பு இல்ல. முடிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட இன்னைக்கு காலையில நேர்ல வந்து சிவி சண்முகமும் தங்கமணியும் போய் பிரேமலதா அவர்களை சந்திச்சு, நீங்க இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா நீங்க வாங்க, நீங்க மத்ததுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க, நாங்க இந்த தடவை உங்களை இது பண்ண மாட்டோம், ராஜ்யசபா கண்டிப்பா நான் கொடுத்துட்றோம், நீங்க வாங்கினப்ப அந்த அம்மா பயன்படுத்தின வார்த்தைகள் டெல்லி வரைக்கும் போயிருக்குது. என்ன அப்படின்னா, மோடி வந்தா எனக்கு என்ன, அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் இது பண்ண முடியாது, நீங்க எனக்கு அறிவிங்க நான் வரேன், நீங்க எப்ப அறிவிச்சாலும் சரி நான் அப்பதான் வருவேன், மோடி வராருலாம் என்னால மேடை ஏற முடியாதுன்னு அவங்களுக்கு என்னன்னா, நீ நான் வரேன்னப்ப நீங்க வர மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிறப்ப இப்ப அவங்க சொன்னாதானே உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா கன்ஃபார்மா ப்ராமிஸ் பண்ணி தான் சேர்த்திருக்கிறாங்க. டிடிவி இப்போ ஒரு ராஜ்யசபா வேணும்னு கேட்குறாரு. பட் ப்ராமிஸ் பண்ணல. மேபி இப்போ தேமுதிக வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் ஒருவேளை எடப்பாடி விருப்பப்பட்டால் நாளைக்கு டிடிவிக்கு கூட அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர தேமுதிகவுக்கு என்டிஏ டோர்ஸ் க்ளோஸ்ட். ஒன்று, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நடுவில் விஜயை இந்த மாதிரி இக்கட்டான நிலைக்கு கட்டாயப்படுத்தினப்ப கூட சீமானை திரும்பி என்டிஏக்குள்ளார இழுக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. அந்த விஷயத்துல அவங்க திரும்பி இந்த மேடையிலையும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் தவறப்பட்டதனால் அவர் கண்டிப்பா நாளைக்கு நான் வந்து ஓட் டைவர்ஷன் பார்ட்னரா தான் நான் இருக்க விரும்புறேன், நான் ஆளுங்கட்சியை தானே இப்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பேங்கிற மாதிரி இப்ப அவருடைய விமர்சனங்கள் திமுக சார்ந்து இப்ப விஜயலட்சுமி வழக்கு உச்சநீதிமன்றத்துல இருந்த வரைக்கும் இட்லி கடைக்கு ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் போட்டாரு. இப்ப அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு, இங்க க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு இப்ப டிஎம்கே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, அதனால நான் தனியா இருந்து நான் பிரிச்சாலும் நான் உங்க ஓட்டுல கை வைக்க போறதில்ல, நான் அவரை திட்டுறதுனால எனக்கு அவர் ஓட்டு தானே வருங்கிறப்ப அதை கூட அவங்க வேலிடா விட்டுட்டாங்கன்னு தான் தோணுது. ஆனா ரொம்ப முன்னாடி ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லும்போது என்டிகேவே வந்து கட்டாயமா என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாங்கன்னு உறுதியா நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எடப்பாடி பிஜேபியோட போல, அப்ப வந்து 30 சீட்டு அவரு கேட்கிறாரு, இவர் 15 தரேன்னாரு. அப்ப இவர்கள் ஏடிஎம்கேவோட ஆமா, எடப்பாடி கணக்கு போட்டது நாம் தமிழர் கட்சி தாவேக்கா எடப்பாடிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாரு. இவங்க திடீர்னு இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி கடைசியா ஒருத்தன் வந்து கழுத்துல கத்தி வச்சு என்னடா அவனை கூட்டு போறான், அவர் தாங்க ஒரிஜினல் புருஷங்க இல்ல, அது மாதிரி பிஜேபி எடப்பாடியை கூட்டிட்டு போய் டெல்லியில உட்கார வச்சது எதிர்பாராத விஷயம். அதனால நாம் தமிழர் கட்சி மற்றவர்களும் ஒதுங்கிட்டாங்க. 4 முனை போட்டி தான், விஜய், நாம் தமிழர் கட்சி, என்டிஏ கூட்டணி, ஐஎன்டிஏ. இப்ப இதுதான். இப்ப காங்கிரஸ் நாளைக்கு வெளியேறினாலும் ஏறலனாலும் அந்த 4 போனாலும் விஜய் கிட்ட தான் போவாங்க. ஸோ 4 தாங்கிற பார்வையில் தான் பயணிக்குது. இந்த கூட்டணியோடைய பலம் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி வந்து ஒன்றும் புதுமையான வலு சேர்க்கக்கூடிய ஒரு கூட்டணி கிடையாது. இந்த இடத்தில் 2021 ஏற்கனவே இவர்களுடன் பயணித்த அதே கூட்டணியை வைத்துதான் இப்ப சந்திக்கிறாங்கிறப்ப இவர்கள் தேமுதிக இல்லாத இடத்தை இப்ப வந்து அமமுக நாளைக்கு ரீஃபில் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஒண்ணு வெளில போயிருக்குது, ஒண்ணு உள்ள வந்திருக்கு. இதே சினாரியோவை திமுகக்கு பொருத்தி பாக்குறாங்க. காங்கிரஸ் அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது. காங்கிரஸ் ஒருவேளை வெளியே போயிருச்சுன்னா விசிகா கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் ஒரு 3வது அணியை வந்து அமைப்பாரு. அப்ப இது பலமிழந்த கூட்டணியா மாறி நிற்கும் திமுக. அவர் திருமணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவரு மேடைகள்ல பேசும்போது கூட விஜய டைரக்டா அடிக்கிறாரு. நடிகர்கள் நட்சத்திரம் இன்னைக்கு மின்னும், அதை நம்பி நம்ம போயிட்டு ஏற்கனவே அவர் ஒரு தடவை பல்பு வேற வாங்கியிருக்காரு. விஜயகாந்த் நம்பி இப்படிதான் மக்கள் நல கூட்டணிக்கு போய் அவர் பெரிய பல்பு வாங்கினதுனால நடிகர்கள் இன்னைக்கு வந்து ஒரு வெளி தோற்றத்தில் நாளைக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இத்தனை ஆண்டு காலம் ஒரு கொள்கையுடன் இருந்தவர் அவர் பின்னாடி போறதா தப்புங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. காங்கிரஸோடைய நப்பாசை எதனால இங்க அவர் சில பேர் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்ங்கிறத விட கேரளாவில் பாண்டிச்சேரியில் விஜயால் பலன் ஜாஸ்தி. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார தான் நீங்க செய்றீங்க சார், யாரும் இல்லைன்னு சொல்ல, உங்களால தான் எனக்கு 10 எம்பி இருக்குது, 10 எம்எல்ஏ இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் தானே இருக்குது. பினராயி விஜயனுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் லீடர் யாரும் பவர்ஃபுல்லா இல்ல. ஸோ அந்த இடத்துல அந்த வேகன்சி ஃபில் ஆகிறப்ப காங்கிரஸ் அதை பிடிக்கணும்னு நினைக்கிறப்ப விஜயோடைய வலு இன்னும் நாளைக்கு ஒரு கூடுதல் பலத்தை தாவேக்காவை வச்சு அவங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க, தென்னிந்தியா முழுக்கவே கைப்பற்ற அப்படிங்கிற ஒரு பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை சுமப்பதற்கு யோசிக்கிறார். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இவர் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா பாக்குறாரு. நம்மளே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு கட்சி நமக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கருத்து கேட்ட பிறகு சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் வேணாம் திமுகவுடைய இருப்போம் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தாவேகா காங்கிரஸ்னு வரும்போது இந்த வேண்டாம் இவங்கன்னு ஹெசிடேட் பண்றது யார்? இல்ல, மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்தியும் வேணாம், காங்கிரஸ் தான் தாவேகா வேண்டான்னு முடிவு. ஆமா, ஹெசிடேட் பண்ற சார். ஒண்ணு சோனியா காந்தி டிஎம்கே கூட இருக்கலாங்கிறாங்க. ராகுல் காந்தி விஜய் ஆப்ஷனலா எடுக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு வேண்டிய பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் நாளைக்கு மொத்த கட்சியும் இருக்கிறப்ப மல்லிகார்ஜுன கார்கே அதனாலதான் வந்து
எல்லாரும் என்கிட்ட தனியா என்னென்ன கருத்துன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அனலைஸ் பண்ண விதத்தில் அவங்க நாளைக்கு இப்ப சோனியாவும் மல்லிகார்ஜுன கார்கேவும் வேணாம் நம்ம டிஎம்கே உடைய இருப்போம், ஸ்டிக் ஆன் பண்ணுவோம் அப்படிங்கறதுல அவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு சிபிஐ வழக்கில் இக்கட்டான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது, விஜய் திடீர்னு எப்போ வேணாலும் பிஜேபி போயிடுவான்னு இருக்கிறது நம்மளுக்கே சோர்ஸ் இருக்கப்ப ராகுல் காந்திக்கோ காங்கிரஸ்க்கோ சோர்ஸ் இல்லாம இருக்காது. இவரை நம்பி இருக்கிறதையும் அரசனை நம்பி புருஷனை விட்ட கிடையாது. திமுக விட்டுட்டு வந்துட்டு விஜய் விட்டுட்டு போயிட்டா நம்ம நடுத்தரில் நிக்கணுமே அப்படிங்கறதுனால அவங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. டிஎம்கேவோட கூட்டணி 2017 ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரும் வெளில போற யாரும் உள்ள வரல, இன்க்ளூடிங் கொங்கு ஈஸ்வரன்ல இருந்து ஆரம்பிச்சு வேல்முருகன்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கல்ல கூட அந்த கோட்டையில இருந்து உங்களால புடுங்க முடியல. 2017 அப்புறம் தொடர்ச்சியாக அந்த கூட்டணி வெற்றியை மட்டுமே கண்டு கொண்டிருக்கிறது. 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல் வரிசையா அவங்களுக்கு வெற்றி. ஆனா நீங்க சொல்ற இந்த அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ் 2021 ஆளுங்கட்சியாக மாநிலத்தில் எடப்பாடி இருந்தால் மத்தியில் மோடி இருந்தார். அவ்வளவு பலம் இருந்தப்ப கூட இந்த கூட்டணியால் ஜெயிக்க முடிஞ்சதானா முடியல. அப்படிங்கிறப்ப 24 இவர்கள் 2 பேரும் பிரிந்து நின்றப்ப கூட அன்று அண்ணாமலையை ஒரு மாற்று சக்தியாக மக்கள் நினைத்தார்கள். அதனால அந்த ஒரு 18% வாக்குங்கிறது பிரிந்தது. அந்த இடத்தில் கூட எடப்பாடி அவர்களை யாரும் மதிக்கல. ஏன்னா அண்ணாமலை தான் ஒரு 24ல நாளைக்கு டிஎம்கே வர்சஸ் அண்ணாமலைங்கிற மாதிரி தான் ஒரு சினாரி இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பேச்சு, மீடியாவுடைய வெளிச்சங்கள் இது எல்லாமே அந்த பார்வையில இருந்தப்ப இவரை தான் மாற்றாக நினைத்தார். இவர் ஏன் அண்ணாமலை குருமானாரு அப்படின்னால அது எடப்பாடியோட ஆப்சன்ஸ் தான், எதிர்கட்சி தலைவருடைய பிரசன்ஸ் இல்லை. இப்ப 2026 விஜய் வந்து தாவேகாவா விஜயான்னு சொல்ற டிஎம்கேவான்னு சொல்ற அளவுக்கு அவர் ஏன் பூம் ஆகிறாருன்னா அப்பயும் எடப்பாடியோட ஆப்சன்ஸ் தான். உங்களுக்கு அந்த நீங்க ஒரு பெரிய வேக்கன்ட் ஸ்பேஸை விட்டு வச்சிருக்கீங்க, அதுல நாளைக்கு வந்து அவங்க நாளைக்கு நான் தான் அப்படிங்கிற வளர்றதுக்கு உண்டான களத்தை எடப்பாடியே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்ப 15 வருஷம் மோடி ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்க? ராகுல் காந்தி. எதிர்த்து நிக்கிறவர் ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால இவர் விக்டரி. அப்ப இதே தானே உதயநிதியை தானே மேடையில பேசுறாரு, நீங்களே பொதுச் செயலாளரா இருங்க, இன்னைக்கு இல்ல 200 வருஷம் வேணாலும் இருங்க, வேற யாரையும் விட்டுறாதனா. அப்ப எவ்வளவு பலவீன தலைமராக உங்களை ஆளுங்கட்சியினர் பாக்குனாங்க. நாளைக்கு நீயே இருப்பா, வேற எவனையும் விட்டுறாத, நான் இருக்கிறதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் இப்பயே செஞ்சுக்கிறேங்கிறப்ப உங்களுக்கு இன்கேப்பபிளாக ஒரு பிராண்டிங் செய்யப்பட்டிருக்குதுங்கிறப்ப மக்களுடைய பார்வைங்கிறது எப்படி இருக்கும்? நீங்க அரசியல் கட்சிகளே எப்படி அப்படிங்கிறப்ப உங்களையே நான் இப்ப கேமராவை ஆஃப் பண்ணிட்டு எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னா உங்கள் வாக்கு யாருக்கு அப்படின்னா நீங்களே நாளைக்கு என்ன முடிவெடுப்பீங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறப்ப ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு லீடரா அப்படின்னு பாக்குறப்ப எந்த இடத்துலயுமே எடப்பாடியை மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்களா? இதுக்கு முன்னாடியுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. அதிமுக உறுப்பினர்கள் உண்மையிலே தேர்ந்தெடுத்த ஒரு பொதுச் செயலாளராக்குனாங்களா? கிடையாது. எல்லாமே நீங்க கவர்மெண்ட் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு நீங்க ஒரு ஃபேஸை புதுசா கொண்டுட்டு வந்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதை ஏற்க மக்கள் மறுக்கிறார்கள். கூட்டணி பார்வையில் பார்க்கும்போது நீங்க எண்ணிக்கையின் அடிப்படையில ரெண்டுமே நாளைக்கு பரவாயில்ல, இங்கிட்டும் 10 பேர் இருக்காங்க, அங்கிட்டும் 10 பேர் இருக்காங்க மட்டுமே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இது எல்லாம் மக்கள் மதிப்பிடுவாங்க அப்படின்னா இந்த பக்கம் நீங்க திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாங்க. பேசிக்கா நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகளும் எங்களுக்கும் முக்கியத்துவம் வேணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த கிளைம் அப்படின்றது 2 பக்கம் சரிசமமா தான் இருக்கு. நீங்க சொல்லும் போது நம்ம பேசும்போது கூட அதிமுக பாஜக அப்படின்றது கூட்டணி அரசான்றதை இன்னுமே கேள்விக்குறியா இருக்குன்னு, இங்கேயுமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற அந்த சலசலப்பு இருக்கு இல்லையா சார்? அதாவது என்ன அப்படின்னா இங்க எடப்பாடி வந்து கூட்டணி ஆட்சி மேல ஆமா அப்படின்ட்டா நீங்க அதை மீறி பேச முடியாது. இன்னைக்கு சும்மா கீழே இல்ல, ஒருவேளை அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி வந்துட்டா நாங்க தானே ஆட்சின்றாங்க. அது பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கும், உங்களுக்கு அப்படி வந்துடக்கூடாதுன்னு. அதனாலதான் ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிடன்சிஸா பிஜேபி கேட்கறாங்க. ஏன்னா அப்ப யார் ஜெயிப்பா? இவங்களோட தாமரை சின்னத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிப்பாங்கிறத அவங்க ப்ளே பண்றாங்க. இதே கிளைம் தானே காங்கிரஸும் டிஎம்கே கிட்ட இல்ல. இந்த பார்வையில இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இவர் எடப்பாடி நோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க மிரட்டி நாளைக்கு நான் உள்ள இருப்பேன், நான் துணை முதலமைச்சர், எனக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துன்னு, ஏன்னா அவங்க தான் நாளைக்கு இவங்களை பொம்மலாட்டம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த நிலையில வேற இப்ப இங்க 2 திராவிட கட்சிகளுமே இதுக்கு முன்னாடி யாருக்கும் கூட்டணி வாய்ப்புகள் கொடுத்ததில்ல. திமுகவோட 50 முழக்கங்கள்லயே மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது அவங்க தத்துவமே. 96 காங்கிரஸ் தான் இங்க ஆட்சி அமைச்சப்படியே அவங்க அமைச்சரவையில இடம் கொடுக்காதவங்க இன்னைக்கு காங்கிரஸ் 15 வருஷமா மத்தியில் ஆட்சியே இல்லை. நீங்கள் ஆட்சி செய்த பிற மாநிலங்கள் எல்லாம் பிஜேபி கைப்பற்றுகிற நிலையில் நீங்களே இங்க ஐசியூல சீரியஸா இருக்கிறீங்க, ஆக்சிஜன் நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து நாளைக்கு நீங்க எனக்கு ஸ்வீட்டு கொடு, பண்ணு கொடு, இந்த படத்துல சொல்ற மாதிரி தான் என் புள்ள ஒரு பலூன் கட்டுச்சு அதை வாங்கி தர துப்பு இல்ல, நாளைக்கு உனக்கு ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயாங்கிற மாதிரி இப்ப ஆட்சியில அதிகாரமான்னு கேக்குறது தான் ஒரு பார்வை. இருந்தாலும் ஒரு தேவை அப்படின்றது திமுகவுக்கு இருக்கு. கூட்டணி கட்சியா வேணும். கலப்பி விட்டது யாரு அப்படின்னா விஜய். இவர் சும்மா இல்லாம இது 2 திராவிட கட்சிகளும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு கமிட்மெண்ட்ல நான் தரேன் அப்படின்ட்டாரு. என்ன பெரிய ஹைலைட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். தரேன்னு சொன்ன ஒரு வீட்டை ஒருத்தர் போய் கதவை தட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவர் கலப்பி விட்டாரு, அவர் இப்படி சொல்றாரு, அதனால நீங்களும் கொடுங்கன்னா கேட்கறாங்களே தவிர நீ
கொடுக்கலன்னா அங்க போயிருவேன்னு மிரட்டுறது கூட இங்க ஆள் கிடையாது. நீங்க சொல்ற கட்சிகள் நாளைக்கு நாங்க இருந்தாதான் ஜெயிக்கும், நாங்க இருக்கிறது பலம்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப இதே சரவண ராம்குமார் இதே கலாட்டால 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொகைக்கு நீங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தா 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு இன்கிரிமெண்ட் கேட்பீங்களா மாத்தீங்களா? அதே மாதிரி நான் 5 தொகுதியில நின்று இப்போ எனக்கு ஒரு 7 தொகுதி கொடு அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுறாங்களே தவிர எல்லாருக்கும் இத்தனை ஆண்டு காலம் உங்கள் அடியிலேயே இருந்தேன்னா எனக்கு தேவையானதுக்கு ஏதோ ஒரு கூடுதலா பார்த்து செய்யுங்கிறதுக்காக தான் இல்ல, இன்னொரு கணக்கு சொல்றாங்களே, திமுக வந்து கூட்டணி இல்லாம வந்து ஜெயிச்சதே கிடையாது, கூட்டணி இல்லாம அவங்க நின்னதே கிடையாது, தவறு அதனால இல்லையா? அவங்களுக்கு ஒரு தேவை சரி, இருக்குன்றாங்க. தவறு இல்லையா? அதனால இப்ப நீங்க இல்ல, பிஜேபி அதுதான் அந்த தேவை இருக்கிறனால காங்கிரஸ் கேட்கிற டிமாண்ட வந்து கொடுக்க அவங்க செய்ய மாட்டாங்க, வேண்டியதும் இருக்கும் கொடுக்க அப்படின்னா. மாட்டாங்க. ஓகே. ஸ்ட்ராங்கா இருக்காரு சிஎம். ம். அவங்க வந்து 60ல ஆரம்பிச்சு 40ல முடிக்க நினைக்கிறாங்க ம். யாரு சீட்ஸ் கவுண்ட். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எந்த வகையிலையும் சரி, நாளைக்கு இவ்வளவுதான் 25 மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30க்கு புல் ஓவர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் சபரீசனோ அல்லது உதயநிதியோ 25 குறைங்க அப்படிங்கிற நிலையில இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ராமதாசும் தேமுதிகவும் நாளைக்கு திமுக வரும் பட்சத்தில் அவங்களுக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா எல்லா கட்சிகளுக்கும் குறைக்கக்கூடிய இல்ல, இப்ப நிலை. ராமதாஸ் அவர்கள் வந்தா விசிகா இருக்குமா, அது ஒரு கேள்வி வந்துருது இல்லையா சார் மேம்? அவரு ராமதாஸ் வந்து நடுவுல ஒரு மேடையில கொஞ்சம் கண் கலங்கி மகனை நினைச்சு அழுதாருல, அன்னைக்கு திருமாவளவன் ஃபோன் பண்ணி ராமதாஸ்க்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அப்ப ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் மகன் என்னை வந்து அள வைக்கிறான், கஷ்டப்படுத்துறான், ஆனா நீங்க கூப்பிட்டு எனக்கு இவ்வளவு ஆறுதல் கொடுக்குறீங்க, நான் உண்மையிலே பெற்றெடுக்காத மகன் தான் நீ அப்படின்னு அவர் சொன்னப்ப அந்த வார்த்தைகள் தான் அருள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வெளியில வந்து திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் பெற்றெடுக்காத பிள்ளைன்னு ஏன் சரி, சொல்றாருன்னா, எஸ். இதுக்குள்ள ஒரு நீங்க சொன்ன மாதிரி இங்க எப்படி வந்து ஒரு மேல ஜெல் வந்து ஆயிருக்கிறாங்க. ஜெல் ஆகுறாங்கன்னா கீழையும் ஜெல் ஆகணும்ல, அது ஆகுமான்றது கேக்குறேன். கீழே ஜெல் ஆகணும்னு அவசியம் இல்லை. எதனாலனா அவங்க நிக்கிற பெல்ட் வேற, இவங்க நிக்கிற பெல்ட் வேற, இவங்க 2 பேரும் எங்கேயும் ஃபேஸ் பண்ணிக்க போறதில்ல. இன்னொன்னு திருமாவளவன் பார்ட்டியை சார்ந்தவர்கள் எல்லாத்துக்குமே அன்புமணி தான் எதிரி. ஏன்னா அவர் தான் இந்த கம்யூனல் கிளாஸ், இந்த கூலிப்படை ஏவி விடுறது, இந்த ஆணவ கொலைக்கு ஃபண்டிங் பண்றது, இவங்களை டைரக்டா அந்த கம்யூனிட்டியை சொல்லி திட்டுறது, பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறது, நேரடியா திருமாவளவன் தன்னை எதிரியா நினைக்கிறது, இது எல்லாமே அன்புமணியோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே தவிர நீங்க எப்படி அவருதான் பண்றாருன்னு இவங்க நம்புறாங்க. இல்ல இவங்களோட பார்வை ராமதாஸா இல்ல அன்புமணியாங்கிறப்ப திருமாவளவனுக்கு மெயின் ஃபர்ஸ்ட் அன்புமணி தான். அந்த ஒரு கோபம் தான் அவருக்கு. அவரே அன்புமணிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார்ல, அப்பா பேச்ச கேட்டு நடங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கறதெல்லாம். ஏன் அப்படின்னா இவருக்கு தான் அவர் சாஃப்ட் கார்னர் ஃபேக்டர் காட்டுறாரே தவிர, சார் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிசர்வ்டு கான்ஸ்டிடன்சி ஃபுல்லாக திருமாவளவன் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு. இவங்க 1 இயர் பெல்ட்டில் இருக்க கான்ஸ்டிடன்சியில் கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. இது ஜெல்லாக வேண்டிய அவசியமே இல்லை. லீடர்ஸ் செட் ஆகிட்டா போதும். நான் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்துக்கிறோன்ட்டா முடிஞ்சு போச்சு. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இந்த திருமாவளவனை ஏன் கொண்டு போய் நீங்கள் விஜயோட சேர்க்குறீங்கன்னா அது ராமதாஸ் வராருங்கிற காரணத்துக்காக தான் சொல்கிறாங்களே தவிர, பட் அங்கே எந்த சர்ச்சையும் இல்லை, அவங்களுக்குள்ளார சுமூகமாக இருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஒரு சமபலம் பொருந்தியதா தான் இருக்கு அதிமுக திமுக கூட்டணி அப்படின்றதா? சமபலம்னு சொல்ல முடியாது சார். அவங்களது சர்வ பலமா இருக்குது, உங்களோடது இப்ப பலத்தை கூட்டி காட்டி இருக்கிறீர்கள், அவ்வளவுதான் சொல்லணும். பலத்தை காட்டுங்க. நீங்க பலம்ங்கிறத ஆளை கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. களத்தில் நாளைக்கு பலத்தை காட்டக்கூடிய இடத்துல இன்னைக்கு என்டிஏ தான் டெஸ்டிங் ஃபேக்டரா இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் சக்சஸ் ரேட் எங்கேயுமே காட்டலையே. நீங்க 24, 21 எங்கேயுமே இது வரைக்கும் இல்லை. இதே கூட்டணிக்குள்ளார தான் நீங்க சுத்துறீங்க. இது யாரும் புதிய நம்பர்கள்ல, எல்லாமே ஏற்கனவே இவர்கள் கூடனே சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை தான் காட்டுறீங்களே தவிர, இப்ப இதே இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் நாளைக்கு வேற எங்கேயாவது போச்சுன்னா சார் அவரெல்லாம் ஒரு கட்சியா நீங்களே சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அவங்க கூட்டிட்டு வந்து சேர் போட்டு இது ஒரு கட்சின்னு கணக்கு காட்டுறப்ப இந்த பலம் கூடி இருக்குதே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இவங்க பலம் பொருந்திய கூட்டணி அதிமுக இன்னைக்கு இருக்காங்க. அதிமுக இன்னைக்கும் கொஞ்சம் வளர்ந்து வர்றாங்க, இல்ல வலுவை சேர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு கணக்கை வந்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த முறை அவங்களுடைய பொதுக்குழுவுல சொல்லும் போது, அதிமுக பாஜக இணைந்திருந்தா என்ன நடந்திருக்கும், 41% மேல எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு, அதை தான் இந்த முறை நாங்க காமிக்க போறோம், அதற்கான கூட்டணி தான் இது அப்படின்றாங்க. அப்போ அந்த கணக்கீடு கடந்த முறை என்ன நடந்தது, அப்ப 2 பேரும் சேர்ந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்ன்றத ஒரு ஒப்பீடு வச்சு சொல்றாரு இல்லையா, அது எப்படி புறக்கணிக்க முடியும்? 21 கணக்கை நீங்க சொல்றீங்க, 24ல என்ன ஆனாரு? நீங்க இவங்களோட தனித்தனியா வைங்களேன். இவர் 33% வந்துட்டார். நான் தான் சொல்றேன்ல, அண்ணாமலை ஒரு பெரிய ஸ்டேச்சர் லீடர் கிடையாது. இப்ப விஜய் மாதிரி ஒரு வெல் நோன் ஃபிகரோ இல்ல பெரிய கிரவுட் புல்லரோ கிடையாது. அவரை எதிர்த்து நிக்கிறப்பயே எடப்பாடி 7 இடத்துல டெபாசிட் போகுது. 14 இடத்துல 4வது இடத்துக்கு போறீங்க. பிஜேபி 3வது இடத்துக்கு வருதுங்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவரையே சமாளிக்க முடியாத நிலையில் இன்னைக்கு விஜயை அண்ணாமலையை விட 4 மடங்கு இல்ல 400 மடங்கு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு கிரவுடு புல்லர் விஜய் நிக்கிறப்ப எப்படி உங்களே மக்கள் சூஸ் பண்ணுவாங்க சார்? உங்க பேலட் பாக்ஸ்ல இருக்கிறப்ப அமுக்கிறப்ப உங்க மூஞ்சி நினைவுக்கு வருமா வராதா? அப்போ உங்களுக்கு அமுக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கானா? இதுதான் கேள்வி. இப்ப கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறோம், இந்த அணிக்கும் 11 பேர் இருப்பான், இந்த அணிக்கும் 11 பேர் இருப்பான். ஆனால் அந்த டீமோடைய ஸ்ட்ரென்த்னு இருக்குல்ல, நீங்க இந்தியா
இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி ஸ்ட்ராங்கான டீமோட நீங்க ஒண்ணுமே இல்லாத டம்மி டீம் நிப்பாட்டிங்கன்னா 11 பேருக்கு சார் ஜெயிச்சிருவான்னு நம்ம விட முடியுமா? அல்ல அந்த வீரர்களுடைய பலத்தை பொறுத்து அல்ல திறமையை பொறுத்து வெற்றி இருக்குமா? அப்படிங்கிறது தானே கேள்வி. அப்ப ஃபேஸ் வேல்யூ தான் தீர்மானிக்கும்னா விஜய் அவர்களுக்கு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்கு. வேல்யூன்னு இல்ல சார், டக்குன்னு நினைவு வரப்ப கூட வேணாம் வேணாம் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்கிறேன் நானு. நீங்க உங்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு வகையில் இன்னைக்கும் சார் நிறைய அந்த விஷுவல்ல இப்போ ரீல்ஸ் எல்லாம் வருதுல்ல, அங்கங்க அவன் ஒரு அட்டைப்பட்டி வச்சுட்டு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு போடுங்க அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் அதிமுகவை தேர்ந்தெடுப்பதற்கு கூட ரெட்டலைங்கிற சின்னத்துக்காக தான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர எடப்பாடியை யாரும் மனப்பூர்வமாக ஒரு தலைவராகவோ இல்லை என் மாநிலத்தை ஆளக்கூடிய தகுதி உள்ள ஒரு முதலமைச்சராகவோ பார்க்கலங்கிறது தான் என் பாயிண்ட். அண்ணாமலையை பார்க்குறேன் சார். உங்ககிட்டே கேட்குறேன், பத்திரிகையாளராக நியாயமா ஒரு கேள்வி சொல்லுங்க. எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார் பஸ்ஸில், இதே விஜயும் தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸில் பிரச்சாரம் பண்ணார். 2 பேர் பேசுறப்ப மீடியா அட்டென்ஷனும் பப்ளிக் கிட்ட பேசும் பொருளாகிறது எந்த தலைவர் பேசணும்? விஜய் அவர்கள் பேசு. ரைட்டு. நயினார் நாகேந்திரனும் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாரு, இதே அண்ணாமலையும் கொடுக்குறாரு. எது மீடியா அட்டென்ஷன், எது மக்கள் பேசும் பொருள்? அண்ணாமலை அவர்கள். அவ்வளவுதான் சார், சிம்பிள் லாஜிக். யார் இப்ப இதே ஸ்டாலின் எடப்பாடின்னு வைக்கிறப்ப மக்கள் யார லீடரா அக்செப்ட் பண்றான்னு இருக்குல்ல. இவர் வந்து கலைஞருடைய மகன்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள வந்து அப்போ அவங்களுடைய ஆட்சி இதெல்லாம் கடந்து கூட வெறுமனே இரட்டை இலைன்னு நீங்க சொன்னீங்கன்னா சிம்பிள் தான் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா அப்ப நாங்க விசில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்க எல்லா பக்கம் கொண்டு சேர்த்துட்டோம் 2 மணி நேரத்துல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றது தான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா பண்ணுவோம். நான் அதான் சொல்றேன், விஜய் தான் உங்களுக்கு மைனஸை தேடி தர போறாருங்கிறேன். விஜய் அவர்கள் மைனஸை தேடி தர போறாரு. அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கா திமுக கூட்டணிக்கா? சார் நான் அதுதான் சொல்றேன்ல, பிரைமரியா இவங்களுக்கு தான் அடி விழும். ஏன்னா நீங்க வந்து விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டுல வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு தான் போகும். அதாவது திமுகவை விரும்பாத ஆட்சியில் அதிருப்தி அடையக்கூடிய மக்களுடைய வாக்கு இங்க போகுமே தவிர, ஆனா விஜயோடைய கவனம் எந்த கட்சி மேல இருக்குதுன்னா அதிமுக தான். அதனாலதான் பெரியாரு அண்ணா அவங்க எம்ஜிஆர் வரைக்கும் கையில் எடுத்தது. ஏன் ஜெயலலிதாவை எடுக்க அவர் தயங்கினார்னா, அப்புறம் ஊழல் குற்றவாளி, நீ ஊழலுக்கு எதிரானவங்க, ஊழலால் தண்டிக்கப்பட்டவங்களை எப்படி நீ பேட்டர்ன் ரோல் மாடல்னு சொல்ற? ஈரோடுல ஜெயலலிதா அவர்கள் பேரையும் அவர் பயன்படுத்தினாரு. பட் ஆனா அந்த ஃபிகர் அவுட்ல அந்த கட்சியில சிலைகள் வைக்கிறதோ இல்ல பிளெக்ஸ் வைக்கிறதோ அதெல்லாம் வைக்க முடியாம இருந்துச்சு. அதுக்கு தான் செங்கோட்டையனை உள்ள கொண்டுட்டு வந்தோம். அந்த அவரை பேக்கெட்ல ஜெயலலிதா போட்டோ வைக்கிறது. இப்ப அவர் கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய்னு வச்சு அதை மீடியாக்கள்ல கொடுத்து நாங்க ஜெயலலிதாவையும் ஏத்துக்கிட்டோங்கிறப்ப அப்ப அந்த அதிமுகவுடைய கேடர்ஸ் ஒரே மனநிலை நம்மளை நோக்கி வருங்கிற அவங்களோட வாக்க வந்து இழுக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. அப்ப யார் அவரோட டார்கெட்? நீங்க இந்த ஒரு கால்குலேஷனே போயிடலாம் சார். நீங்க சொன்ன மாதிரி திமுக இந்த பக்கம் அதிமுகவினுடைய இடத்துல தன்னை நிறுவ பார்க்கிறார் விஜய். அதுக்காக தான் இந்த வரிசையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பதவியை நோக்கி தான் அவர் இல்ல அந்த இடத்துல நிறுவுகிறாரு அப்படின்றது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான். அப்படின்னா அப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து டிவிகேவா டிஎம்கேவா தான் அப்படின்ற பேட்டில்னா அதிருப்தி இருக்கு அப்படின்றாங்க, மைனாரிட்டி வாக்குகள் இந்த பக்கம் வரும்ன்றாங்க. அப்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கும் அப்படின்றது தான் அந்த இடத்துல அந்த அளவுக்கு இல்ல அதிமுக இடத்துல பொருத்திக்கிட்டால் இல்ல. அது எனக்கு அதை நான் ஏற்கிற நிலையில இல்ல சார். நான் அதாவது சிம்பிள் என்ன பிளே பண்ணும் நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன். இப்ப குக்கரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரபலப்படுத்தினால் டிடிவினா ஒரு இடைத்தேர்தலில் தான் நின்னாரு. அதை எப்படி ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாருன்னா வீடு வீடுக்கு குக்கர் கொடுத்து ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை மீறி ஜெயிச்சப்ப தமிழ்நாடு முழுக்க அந்த குக்கரை இன்டெரக்டா அது 20 ரூபா டோக்கனு அதுல போட்டு கொடுத்தாங்க, குக்கர் கொடுத்தாங்கிறப்பயே அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஃபேக்டர் ஆகி அந்த சின்னத்தை பேட்டர்னா அவர் கிரியேட் பண்ணனாலதான் இன்னைக்கும் குக்கர் கொடுங்கன்னு நிக்கிறாரு. சீமானை பொறுத்த வரைக்கும் விவசாய சின்னத்தில் இருந்ததை விட மைக்கு சின்னம் மாத்தினப்ப அவர் நாளைக்கு எனக்கு அநீதி நடந்து விட்டதா சொன்னாரே தவிர, ஆனா அவருக்கு அட்வான்டேஜ் ஃபேக்டரா தான் இருக்குது. 5%லேருந்து 8% இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா அவருக்கு சீமானால பேச்சு தான் அடையாளம். அந்த அடையாளப்படுத்தக்கூடிய பேச்சுக்கு என்ன மைக்கு தான் முக்கியம். அப்படிங்கிறப்ப உங்களோட பிராண்டு நாளைக்கு உங்களோட சின்னமும் வரப்ப இந்த மாதிரி நீங்க சொல்ற சில நபர்கள் புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள் அவர்களுடைய பிராண்டை நாளைக்கு அவர்கள் கையில் எடுக்கும்போது இப்ப இந்த விசில்லாம் அவங்க ஆட்டோ கேட்டிருக்காங்க, கிரிக்கெட் பேட்லாம் கேட்டாங்க விஜய். இப்ப அதெல்லாம் கேட்டா கூட ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப விசிலுங்கிறப்ப இவர் பிகில் வாயில வச்சிருக்கிற மாதிரி மற்ற படங்கள்ல பயன்படுத்தின மாதிரி இவருடைய விசில் போடு பாட்டுல இருந்து மற்ற இளைஞர்கள் மத்தியிலும் அது ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இருக்குது நாளைக்குங்கிறப்ப அது ஈஸியா கொண்டு போய் சேர்ப்பாங்க. யாரும் இல்லைன்னு விஜய் ஞாபகம் வரக்கூடிய இடத்தில் விசில் ஈஸியா ஞாபகம் வர இடத்துல அவங்களுக்கு ஒரு ஈஸி பிராண்டிங் ஃபேக்டர் கிடைச்சிருக்குதுங்கிறத அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பட் ஓட் பேங்க் யாரை கவனம் செலுத்துகிறார்கள், எந்த கட்சியோட வாக்கு வங்கி நமக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, இல்ல எந்த கட்சியை எதிரின்னு அவங்க திமுகவை சொன்னாலும் ஆனால் அவங்களை நோக்கி வரக்கூடிய சார் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே ஒரு 4 கட்சிகள் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 4மே டிஎம்கே கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே வந்து பிஜேபி கிட்ட போயிட்டு வராங்க, ரிஸ்க் போறது அப்படிங்கறது அப்பாற்பட்டு ஏன் அவங்க விஜயை ஏற்க மறுக்கிறாங்கன்னா எங்களுக்கு அது அறாமு, திரையே நாங்க படமே பார்க்க கூடாது, அதுல இருந்து வந்த ஒரு திரைத்துறையில இருக்க நடிகர் பின்னாடி நாங்க போய் நிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப அப்ப மைனாரிட்டிக்குள்ளார நீங்க கிறிஸ்டியானிட்டியை
பாசிட்டிவா அவர் எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாமியர்கள் விஜயை ஏற்க மறுக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பார்வைகள் இப்ப இதெல்லாம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது என்னதான் தலைகீழா நானும் அவரால் புல் ஓவர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அவர் அடிக்கிறதே சார், அவர் ஏன் ஊழல் கரப்ஷனை பத்தி பேசுறப்ப இதே டிஎம்கே அடிக்கிறாரு, ஏடிஎம்கே தொடரலன்னா நீங்க ஜெயலலிதா விடுங்க, எடப்பாடியில இருந்து ஓபிஎஸ்ல இருந்து எஸ்பி வேலுமணில இருந்து எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்க நிலையில் ஏன் அதை பேச மாட்டேறாருன்னா, அப்படி பேசுனீங்கன்னா கீழே இருக்க தொண்டர்கள் கேடர்ஸ் கிட்ட அது ஹர்ட் ஆயிரும். இப்ப அப்படிதான் அண்ணாமலை பேசி நீ ஜெயலலிதா வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக கூட இருந்துட்டு போட்டுப்பா, நீ எப்படிப்பா சொல்லுவா, அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, நீ என் தலைவியை அசிங்கப்படுத்துறன்னு நாளைக்கு இவருடைய உருவ பொம்மைகளை எரித்த நிலையில விஜய்க்கும் அந்த விமர்சனம் வந்துருங்கிறப்ப அவர் வெரி கீன் பாயிண்டடா நாளைக்கு இந்த ஓட்டை புல் பண்ணுங்கிறப்ப அப்ப யாருக்கு சேதாரம் வரும் அப்படிங்கறத தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. திமுகவுடைய வாக்கு வங்கியை இழுக்கக்கூடிய வகையில் பண்ணுவாரு. என்னன்னா திமுக வெரி வீக், யங்ஸ்டர்ஸ் புள்ளிங்களா அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. என் டெப்டி சிஎம்மா ஒரு யங்ஸ்டர் நாளைக்கு உங்கள் கட்சியில் இருந்தால் கூட, இளைஞரணிங்கிறத அவர் செயலாளராக இருந்தால் கூட, ஆனால் இன்று உருவாகக்கூடிய இளம் தலைமுறையினால் திமுகவை விரும்புகிறானா போய் கட்சியில் சேர்றானா இல்லை, அதெல்லாம் நாளைக்கு விஜய்க்கு தான் போகும். அதே மாதிரி உங்களை விரும்பாத, உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அதிருப்தியான வாக்காளர்கள் நாளைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறவன் சீமானுக்கு 8% கொடுக்குற மாதிரி அந்த எப்படி அந்த எதிர்ப்பு வாக்காளர்கள் திராவிட கட்சிகளை விரும்பாதவர்கள் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதோ அதை விஜய் நோக்கி பயணிப்பாரே தவிர டிஎம்கேவுக்கு அடி உழுங்க, ஆனா அதை விட அதிகமா ஏடிஎம்கேக்கு உழுங்கிறது தான் என்னோட. அப்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு வரிசைப்படுத்தணும் அப்படின்னா முன்னணியில் இருக்கிறது திமுக, இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க வலுவா அப்படின்னு நினைக்கிறேன் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா 15% விஜய் ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்னு இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல 15% எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எந்த அரசியல் கட்சிகளுமே விஜயே, கமலே வந்து முதல் எலெக்ஷன்ல 5% தான் எடுத்தாரு, விஜயகாந்தே 10ல இருந்து 12% தான் எடுத்தாருங்கிறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல ஒரு 15% ஒரு பெரிய விஷயம் தானே தவிர, பட் நீங்க சொல்ற இந்த ஸ்ட்ரென்த் பிஜேபி ஏடிஎம்கேங்கிறத அவங்க 33-35 கிட்ட இருக்கிறப்ப கண்டிப்பா விஜய் வந்து 3வது இடத்துல தான் இருப்பாரு. ஆனால் அதிமுக ஆட்சியை இழக்கிறதுக்கோ, சட்டமன்ற தொகுதியில் பல இடங்கள் கைப்பற்ற முடியாமல் போறதுக்கோ அதுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா விஜய் இருப்பாருன்னு தான் சொல்றேன். அப்ப 4வது இடத்துல நாம் தமிழர் இருப்பாங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் ஆரம்பத்திலேயே தாவேக்கா வந்தப்பவே இதை வந்து நாம் தமிழருக்கு தான் பெரிய பின்னடைவு உண்டு செய்யணும், அதை ஏற்கிறீங்களா இல்ல அவங்க அதே ஓட் பேங்க் சஸ்டெயின் பண்ணுவாங்க? மாட்டாங்க, கண்டிப்பா பெரிய அடி விழும் அப்படின்னு நான் கணக்கு பண்றதுல 2 விஷயம். ஒன்னு ஃபுல்லா ஏடிஎம்கே, இன்னொன்னு நாம் தமிழர். இது 2 தான் விஜயோடைய ஓட் பேங்க் புள்ளிங்கா இருக்கும். எதனால நான் நாம் தமிழர் பெருசா சொல்றேன்னா, அவர்கிட்ட இருக்கிறது 3 தான். ஒன்னு இந்த திராவிட கட்சிகளை விரும்பாத வாக்கு வங்கி, இன்னொன்னு இந்த இளைஞர்கள், இந்த யங்ஸ்டர், அந்த 18 to 21ல யார் பேசினாலும் நல்லா பேசுறாரு அப்படிங்கிறது, அந்த பேச்சு அவருடைய கிளாரிட்டிக்கும் எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சிகளை கேள்வி கேட்கக்கூடிய வகைகள் தான். இதுதான் இந்த கவரேஜ் ஆஃப் ஃபேக்டர். இது 3மே விஜய் கிட்ட இருக்குதாங்கிறீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. யங்ஸ்டர்ஸ் புல்லிங்கும் இருக்குது, மேடையில அவர் பேசக்கூடிய விதங்களும் சரி. நாளைக்கு அதுக்கு அப்பாற்பட்டு நான் திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர், நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறேன், அதுக்குண்டான ஒரு தலைவர் அப்படிங்கிறப்ப அந்த ஐடியாலஜி ஃபேக்டர்லையும் அவர் நாளைக்கு கொள்கை தலைவர்களையும் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருக்காருங்கிறப்ப இந்த கிரவுட் ஃபேக்டர் கண்டிப்பாக அங்கே மாறுமானா இப்போ 8% அவர்கள் என் கணக்குப்படி 2-3% இறங்கும், அடி விழும். 2-3 இறங்கும். நாம் தமிழர் கட்சி ஒரு 6% வரைக்கும் வருவாங்க. 2-3 மொத்தமாவே 2-3 தான் வரும். பெரிய அடி உளும் நாம் தமிழர் கட்சிக்கு. அதை உணர்ந்ததுனாலதான் அவர் வந்து விஜய், அவரோ அவர் கட்சியை சார்ந்தவர்களோ விஜயை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதே நாளைக்கு வந்து தேர்தல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பின்னவர் இன்னைக்கு ஏன் இவ்வளவு விகரசா இறங்கி அடிக்கிறாரு அப்படின்னா, இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்மளோட பொழப்புலதான் மண்ணு உழுங்கிறதை அவர் உணர்ந்ததாலதான் அவரை விமர்சனம் செய்து அவரை அடித்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்ம அரசியல சர்வைவ் ஆக முடியுங்கிறதுனாலதான் அவங்க பிளேவே பண்றாங்க. அப்போ 26க்கு பிறகு நாம் தமிழருடைய பயணம் எப்படி இருக்கும்? ஈசிஆரில் இருந்து இன்னும் மகாபலிபுரம் வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான். கடலோர பகுதியில் அவர் முதல்ல சிட்டி உள்ளார தான் வீடு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் கொஞ்சம் அப்படியே அடையாறு போனாரு, அப்படியே நீலாங்கரை போனாரு, இப்ப அப்படியே மகாபலிபுரம் போயிடுவாரு. அப்படியே இலங்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்த்து பேசுவோம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. WeCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.